பத்திராளி விடிஞ்சிட்டுன்னு நினைக்க முட்டி எந்திட்டி. என்ன வாய் இந்த குரட்டையை கொஞ்சம் நிப்பாட்டு வாய், மதியா உறங்க விடுதுவலா. சரி யாரை விட்டுச்சு அவளுங்க, அதுவும் உறக்க கறக்கத்தில் இது பண்ணுது. சரி உறக்க விடுதுவலா. எங்க எங்க கொஞ்சம் காப்பி போட்டு தரேங்க. ஏட்டி அந்த யூடியூப் சேனல் என்னத்தையோ பார்க்கணுன்னு இல்லாட்டி சீக்கிரம் எழுப்ப சொன்னாட்டி எந்திரிச்சு தொலையாமட்டி உறக்கம் வரும் எனக்கு. எழுப்பிட்டே இருக்க முடியாது பத்திராளி, எந்தி சீக்கிரம். ஐயா ஆமாங்க, தியானலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்துச்சான்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியல. அப்பனே முருகா கிடச்சிருன்னு வப்பா என் தியானலு. எப்பா முருகா எந்த எடுவட்ட போய் அதை ஆட்டையே போட்டான்னு தெரியல, என்னெல்லாமோ பண்ணி எடுத்து எப்படியோ அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முருகா எப்பா முருகா எப்பா முடியலை, எப்படியாவது ஜேனலையும் கையில் கொண்டு வந்திருப்பா. கடவுளே போன் எடுத்து பார்க்க போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சத்தம் போடாம இரியாமட்டி எந்திரிச்சு காலையிலேயே கிடந்து கத்திக்கிட்டு கிடக்க. உங்களுக்கு என்ன கவலை, எனக்கெல்லாம் இருக்கு 1000 கவலை. நீர் வாயை மூட்டு தூங்கும். ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும், பார்த்தா பசி தீரும், பாவமெல்லாம் பறந்தோடும். உள்ள போய் பார்க்க போறேன், என்ன நடக்க போகுன்னு தெரியல. ஏதாவது தப்பு தண்டை நடந்தது ஆத்தா மாறி ஆத்தா, அவ்வளவுதான். ஷோ என்னதும்மா காலங்காத்தால இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க, என்னத்தம்மா உறங்க வா முடியுது. பேசாம நான் அவ கூட அத்தை வீட்டுக்காவது போயிருந்திருப்பேன். சி தூங்கவும் முடியல, சும்மா இருட்டி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முருகா எப்படியாவது இது கிடைச்சிரணும். வீடியோஸ் போன வீடியோஸ் எல்லாம் வந்துட்டீங்க. ராசமலா என்னாச்சு என்னட்டி ஆச்சு? ஐயோ ஆண்டவரே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த சந்தோஷத்தை? ஏங்க இந்த பள்ளிவாசலுக்கு பழத்தை வாங்கி கொடுத்துரும், இந்த முருகன் கோயில காவடி எடுக்க மாதிரி நீர் வேண்டிக்கணும். இப்ப எனக்கு வலிக்கிட்ட வலி தங்காது. அப்புறம் நம்ம அந்த கோயில் ஐயோ வியாழாங்கண்ணி கோயில், எங்க அங்க போய் நீரே மொட்டை போட்டுருங்க. என்னால போட முடியாது, வயசாயிட்டு பத்தியில முடியல பார்க்க தைக்கிறது. எங்க பீடியோ வந்துட்டீங்க. உறக்கத்துல ஏட்டி இப்படி கிடந்து கத்துக்குது. உறங்கி முழிக்கும் போது அமைதியா முழிக்காண்டாமா. சி மூஞ்ச பாரு மூஞ்ச, வேண்டுகாலா வேண்டு நேச்ச ஓடிரு. ஒரு வேண்டுதலே என்ன வேண்டிடக்கூடாது, நீ ஆளு மண்டேயும் பேரு. என்னதுமா இது, ஏமா இப்படி கிடந்து சவுண்டு போட்டுட்டு இருக்க? அட பாதவத்தியல, நான் 1 வருஷமா கஷ்டப்பட்டு ஜேனல் போயிட்டு சந்தோஷத்துல உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னா இது என்னது மோரைய பேர் மோரைய அடுப்புக்குள்ள தூக்கி வைக்க மாதிரி. சி உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு, படுத்து உறங்குங்க. ஆள்வலை பாரு ஆள்வலை, மூஞ்சிருக்க மோரை இருக்க லட்சணத்தை பாருங்க 2 பேரும் அப்பனும் அவளும். சி ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்ல முடியுவா? மனுஷங்களா இதுவா போங்க. எனக்கு நீங்க எல்லாம் ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். நான் பால் பாயசம் வச்சு ஊருக்கே கொடுத்து கொண்டாடுவேன். பேருங்க 2 பேரும். இவ என்னத்த காலையில விடிய முன்னாடி கடந்து கத்துக்கன்னு தானே சத்தம் போட்டது. ஏடி பத்திராளி போனா யாராவது பத்திராளி பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. பால் பாயசம் வச்சு ஊருக்கே விளம்புவேன். யாராவது அடுப்பங்கரைக்கிட்ட வரட்டு, நாரி பேரு நாரி. சப்பா இது என்னது இது, காலையில விடியும் போதே அடியை போட்டுக்கிட்டு எந்திரிச்சா நல்லாவா இருக்குது. சரி அப்படி என்னத்த நடந்து போச்சு இருந்து சவுண்டு போட்டுட்டு போறா? யார் வீட்டு சேவலி எந்திரிச்சு தொலைஞ்சாச்சு, வாய மூட்டாங்கன்னா போய அடுத்த வீட்டுக்கு. போன எடுங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வழி இருக்கும். போன எடுங்க ஆச்சி. ஹலோ சொல்லுடி. எடி பத்திராளி, என்னடி காலையிலே போன போட்டுக்க உறங்கிட்டு இருக்க முடியா? உறங்க விடுங்கடி. ஹலோ யாச்சி எனக்கு அந்த ஊட்டி போற ஆட்டே போட்டாம்ல, அந்த பீடி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டாம்ல, அது கடைச்சி போச்சு கேட்டேல. எடி என்னடி சொல்லுங்க? அப்படியா பாவி மக்கள் எட்டி கேட்டு பாயசம் வச்சு கொண்டாடாண்டாமா. எப்ப முடியாது? எப்படி யாத்தையும் குடிச்சா எப்படி? அது ஒரு பெரிய கதை ஆச்சி. அது எப்படியோ கொடுத்து எடுத்தது சேனல் வந்து பத்தி யாச்சி நல்ல சந்தோஷமா இருக்கு கேட்டேல. பாயாசம் வைக்க பாரு, பால் பாயாசம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இந்த வள்ளிக்கு போன் பண்ண எடுக்கல, நீங்க மட்டும்தான் போன எடுத்திருக்கீங்க. வந்துருங்க வீட்டுக்கிட்ட.
அவ எத்தனை 12 மணிக்கு தான் அவளுக்கு சாம விடியும். இப்போ எங்க போன் பட்டே இருப்பா. சரிடி நான் வந்திருக்கேன்னா இந்த என்னவோ சொல்லணும்னு நினைச்சேன். எடி கேக்கு வெட்டுவ மட்டி ஊர்ல எல்லாவளும் என்னென்னலாம் சொன்னாலுவா. நல்லா ஆடுன எடுத்தோன்னு சொன்னால்வல்லாட்டி கேக்கு வெட்டுவோன்னா சர்ப்ரைஸா வெட்ட போறேலோ. அங்கே வச்சு வெட்டுங்க ஆச்சி டெக்கரேஷன் பண்ணி வெட்டுங்க ஆச்சி. நான் போட்டோ எடுத்து நான் மறுபடியும் யூடியூப்ல போட்டு விடுதேன். சர்ப்ரைஸா வெட்டணுமா? அவ பைசால வெட்டன்னு பார்த்தவ என்ன எடுத்துடுதா? சரி பாவத்தில் ஆசைப்படுதா. சரி எப்படியே வெட்டுவோம். நான் வார நீ போன வைக்க பாயசத்தை கிண்டி வைட்டி. சரி ஆச்சி சீக்கிரம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம யூடியூப் சேனல் கடைச்சி வச்சு கேட்டேல அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம 2 சேனல்லையும் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். டெய்லி போடுவேன். சப்போர்ட் பண்ணிருங்க சரியா? இப்போ பாயாசம் கிட்ட போறேன். அடுத்த வீடியோல பாப்பா பாயாசத்தோட சாப்பிடுவோம் சரியா? வரட்டுமா? ஹலோ எக்கா. ஆமா போன் பண்றது எக்கா என் வீடியோ சேனல். ஹலோ எக்கா நீ இட்லி வச்ச சாம்பார் வச்ச கதையெல்லாம் நான் கேட்க பாதுக்கில்ல. ஹலோ பேரில் போட போன் பேச விடுதால நம்ம போன் போட்டு அவ பேசிட்டு சரிதான். இல்லக்கா எக்கா அந்த நான் உங்க வீடியோ சேனல். ஆமா அப்படியாக்கா அண்ணன் வந்தாவளா போ? சரி போலந்தாச்சு. சரி நீ பேசு. நான் கொஞ்ச நேரம் போனங்க வச்சுட்டு போய் வேலையை பார்த்துட்டு வரேன். சரி நீ பேசிக்கிட்டே இரு நான் போறேன். பைத்தியாரி போல அவ போக்கில் புலம்பிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணுவோன்னு போன் போட்டா அவ கதையை சொல்லிட்டு இருக்க. காலையில் இட்லி சாம்பார்